Hi friends, welcome to Marichu Kitchen&Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெந்தய களி. இந்த சம்மர்ல இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு வாங்க. உடம்புல உள்ள ஹீட்டை நல்லா தணிக்கும். அப்புறம் வாய் புண், வயித்து புண் இந்த மாதிரி உள்ளவங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு வரலாம். பெண் குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு அதிக ஹீட்னால வெள்ளைப்படுதல் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ஹீட்டை தணிச்சு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த மெத்தட் எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. இதே மெத்தடில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். நான் கருப்பு உளுந்து 2 மணி நேரம் ஊற வச்சு 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் இதை விட ஜாஸ்தியாக போட்டிங்க அப்படின்னா கசப்பு வந்துடும். 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இதை 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, வெந்தயத்தை மட்டும். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இதை இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம். நெக்ஸ்ட் அதே மிக்ஸி ஜாரில் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் அதே 50 கிராம் அளவுக்கு தான். இதையும் நல்லா அரைச்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதையும் நல்லா அரைச்சாச்சு. இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது தோசை மாவு பதத்தை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருக்கணும்னு தேவையில்லை, ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம். மீடியம் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 150 கிராம் அளவுக்கு நான் கருப்பட்டி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. கருப்பட்டியை ஜஸ்ட் நீங்கள் கரைச்சி வச்சா போதும். கரையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி மட்டும் வச்சா போதும். பாகு வெடுக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு அடிக்கணமான கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கும்போது திக்காக வரும். இந்த மாதிரி நல்லா திக்காக வரும். இந்த ஸ்டேஜில் வரும்போது ஒரு 2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும் போது கிண்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அடியிலையும் ஒட்டாமல் வரும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. களி இன்னும் கொஞ்சம் வெந்து திக்காக வந்த பிறகு கருப்பட்டி தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். 150 கிராம் கருப்பட்டி இதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா இன்னொரு 50 கிராம் கூட ஆட் பண்ணிக்கிடலாம். ஆனால் இது கரெக்டாக இருக்கும். கருப்பட்டியை வடிகட்டியே ஆட் பண்ணிக்கோங்க. அதில் சின்ன சின்ன தூசி இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. களி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுட்டு கட்டி எதுவும் விழாத அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருங்க. களி இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு ஃபைனலாக இது கூட தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்ல திக்கான தேங்காய் பாலாக 1 டம்ளர் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னா பசும்பால் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை நீங்கள் சேர்க்கும் போது லாஸ்ட்டாகவே சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மர் சீசனில் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.